ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெண்டிங்கான பவ் வித் டெய்ல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வித் 10 இன்ச்சஸ் லென்த் வந்து 5.5 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க. இதோட ரைட் சைட் ஃபேப்ரிக்ல மிட் பாயிண்ட் மார்க் பண்ணுங்க. ஒரு சைட் கிளாத் 1/2 இன்ச் எக்ஸ்டர்ன் பண்ணி மிட் பாயிண்ட் வரைக்கும் ஃபோல்டு பண்ணுங்க. இந்த 1/2 இன்ச் எக்ஸ்டர்ன் பண்ணதை மேலே இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு சைடு கிளாத்தை 1/2 இன்ச் எக்ஸ்டர்ன் பண்ணிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டு சைட்லயும் 1/2 இன்ச்ல ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 கார்னர்லயும் ஃபேப்ரிக் லைட்டா கட் பண்ணிட்டு டர்ன் பண்ணுங்க. 4 கார்னரும் ஷார்ப்பா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ மிட் ஆஃப் த லென்த் மார்க் பண்ணி சின்னதா இந்த மாதிரி ப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க. பொசிஷன் மாறாம ரெண்டு சைடும் கை வச்சுட்டு ஒரு 4-5 ஸ்டிச்சஸ் ஒரே இடத்துல போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 1.25 இன்ச் வித் இருக்கிற மாதிரி கிளாத் எடுத்து ஒரு சைடு 1/4 இன்ச் இன்னொரு சைடு 1/4 இன்ச்சும் ஃபோல்டு பண்ணி இப்போ இன்னொரு டைம் ஃபோல்டு பண்ணுங்க. இதை அந்த பவு சென்டர்ல நம்ம ஸ்டிச் போட்டுக்கோங்க, தெரியாத மாதிரி வச்சு ஒரு 3-4 ஸ்டிச்சஸ் போட்டு லாக் பண்ணிக்கோங்க. இப்போ கியூட்டான பவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ டெய்ல்ஸ் பண்றதுக்கு 10 இன்ச் லென்த் 9.5 இன்ச் வித் இருக்கிற மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க. இதை 2 டைம்ஸ் ஃபோல்டு பண்ணுங்க இந்த மாதிரி. இப்போ மேல ஃபோல்டிங் சைட்ல இருந்து 1 இன்ச்சும் கீழே 1 இன்ச்சும் மார்க் பண்ணி இந்த மாதிரி டிரா பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டிச் பண்றதுக்கான ஸ்பேஸை விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஷார்ப்பா இல்லாம கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. ஃபேப்ரிக்கோட ராங் சைட்ல நீங்க மார்க் பண்ண மாதிரியே தனித்தனியா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ரைட் சைட் டர்ன் பண்ணி எட்ஜஸ்லாம் ஷார்ப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு டைல்ஸும் கிராஸா இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் போட்டுருங்க. இப்போ இதுக்கு மேல உங்க பவுவை வச்சு ஹெம்மிங் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்போ இந்த ட்ரெண்டிங்கான பவு வித் டெய்ல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது பிளவுஸ் பேக் சைட்ல ஹேர் பேண்ட்ல எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கியூட்டா